சவுதி அரேபியாவில் பேருந்து தீப்பிடித்த போது தூக்கத்தில் இருந்ததால் சிக்கிக்கொண்ட இந்திய பயணிகள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நவித் இணைக்கிறார். நவித், விவரங்கள். நந்தா, மக்காவில் யாத்திரையை முடித்துக்கொண்டு மதினாவுக்கு செல்லும் வழியில் பத்ருக்கும் மதினாவுக்கும் இடையில் உள்ள முவாரத் என்ற இடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உம்ரா பேருந்து ஒரு டேங்கர் லாரியுடன் மோதியதில் தீப்பிடித்து இந்த பேருந்து விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இதில் 43 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் 20 பேர் பெண்கள் மற்றும் 11 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விபத்தில் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பி இருப்பதாக தற்போது தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சவுதி நேரப்படி இரவு 11 மணி அளவில், அதாவது நமது இந்திய நேரப்படி அதிகாலை 1:30 மணி அளவில் இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. பேருந்தில் இருந்த யாத்திரிகள் அனைவரும் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் எனவும் உம்ரா நிறுவனம் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்து மதினாவில் இருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முஹராஸ் அருகே இந்திய நேரப்படி அதிகாலை 1:30 மணி அளவில் நிகழ்ந்திருக்கிறது. அந்த நேரத்தில் பல பயணிகள் பேருந்தில் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் அந்த பேருந்து விபத்தில் சிக்கி தீப்பிடித்து எறிந்த போது அவர்களால் பேருந்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாத காரணமாக அவர்கள் பேருந்தில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தற்போது முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த தற்போதைய நிலவரப்படி சவுதி சிவில் பாதுகாப்பு மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து, அதே நேரத்தில் இந்திய அதிகாரிகளும் உமரா ஏஜென்சி பிரதிநிதிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு முயற்சிகளுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அதே போல வீடு திரும்பிய குடும்பங்களுக்கான தகவலையும் ஒருங்கிணைக்கவும் செய்து வருகிறார்கள். தெலுங்கானா அரசு ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு ஒருங்கிணைந்து செயல்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி புதுடெல்லியில் உள்ள அதிகாரிகளுக்கு, தூதரக அதிகாரிகளுக்கும் இந்த சம்பவத்தை நேரடியாக நெருக்கமாக கவனித்து அங்கு விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அனைவருக்கும் உதவ அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. நந்தா, நன்றி நவீத், விவரங்களுக்கு. சவுதி அரேபியாவில் டீசல் டேங்கர் மீது பேருந்து மோதிய விபத்தில் இந்தியர்கள் உட்பட 42 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் இணைக்கிறார். முகிலன், விவரங்கள். நந்தா, இஸ்லாமியர்களின் புனித பூமியாக கருதக்கூடிய மெக்காவில் தெலுங்கானாவில் இருந்து சென்ற 42 பேர் அவர்கள் பயணம் செய்த பேருந்து நேற்று இரவு சுமார் 1:30, அதாவது இந்திய நேரப்படி இரவு 1:30 மணி அளவில் முன்னே சென்று கொண்டிருந்த ஒரு டீசல் டேங்கர் மீது மோதி விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இதில் அந்த பேருந்தானது முழுவதுமாக தீயில் எரிந்து நாசமாயிருக்கிறது. இதில் பயணம் செய்த அந்த 42 பேரும் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இது தொடர்பான தெலுங்கானா அரசானது தற்போது அதாவது அரேபிய நாட்டுடன் பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ற பிரத்யேக அவசர எண்களையும் தற்போது அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்போது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வரும் பணிகளும் தற்போது தொடங்கியிருப்பதாக தெலுங்கானா அரசு தெரிவித்திருக்கிறது. அதாவது உம்ரா என்று சொல்வார்கள், அவர்களின் ஒரு கடனாக பார்க்கப்படுகிறது, வாழ்க்கை கடனாக பார்க்கப்படுகிறது அவங்க மத நம்பிக்கை பொறுத்தவரை. அது தொடர்பாக அந்த உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு இந்த விபத்து நிகழ்ந்திருப்பது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நந்தா, நன்றி முகிலன், விவரங்கள்.